ஹலோ எவ்ரி ஒன் வெரி குட் மார்னிங். இந்த வீடியோவில் சாட் ஜிபிடியை இன்டகிரேட் பண்ணி மேக்ஸை லேர்ன் பண்ண முடியுமா அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நமக்குலாம் தெரியும் இந்த சாட் ஜிபிடி ஒரு ஏஐ டூல். இந்த டூல்லேருந்து நம்ம நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்க முடியும். நம்மளால் இமேஜினேஷன் பண்ண முடியாத விஷயங்களையும் நம்ம என்ன பண்ண முடியும்னா, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஆஸ்க் எனிதிங் அப்படிங்கிற பிளேஸில் டைப் பண்ணி நம்ம ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ மேத்தமெட்டிக்ஸை எப்படி வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணி லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, ஸ்லோப் ஆஃப் எ லைன் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு இங்கே ஜஸ்ட்டு ஒரு என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்கள், ரொம்ப கிளியராக என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். ஸ்லோப் ஆஃப் எ லைன் டெல்ஸ் அஸ் ஹவு ஸ்டீப் த லைன் இஸ் அண்ட் இன் விச் த டைரக்ஷன் இட்ஸ் கோஸ் அப்படின்னு காட்டுது. டெஃபினிஷனும் நமக்கு கொடுக்குது. ஸ்லோப் மெஷர் த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் y வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் அப்படின்னு காட்டுது. இன் சிம்பிள் டேர்ம்ஸில் சொன்னோம்னா, ஸ்லோப் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் y டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ். நம்ம ஸ்லோப் எப்படி படிச்சோம்னா ரைஸ் பை ரன் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அந்த கான்செப்ட் இதோட பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கான ஒரு சிமுலேஷன்ஸையும் நமக்கு வந்து இப்போ சாட் ஜிபிடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்லோப்போடைய ஃபார்ம் வாங்கியிருக்கு பாருங்கள், m ஈக்குவல் டு y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1, அதாவது சேஞ்சஸ் இன் y சேஞ்சஸ் இன் எக்ஸ். இந்த சிமுலேஷன்ஸ் பாருங்கள், இந்த பாயிண்ட்டை நீங்கள் தொட்டு என்ன பண்ணலாம்னா நகர்த்தலாம். பாருங்கள், இந்த ஏபி, சப்போஸ் நம்ம இது ஏன்னு எடுத்துக்கிறேன், இது பின்னு எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு பாயிண்ட் நம்ம தொட்டு மூவ் பண்ணும்போது இந்த ஸ்லோப் சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம். m இஸ் அ ஸ்லோப் அண்ட் x1 y1 x2 y2 ஈக்குவல் டு 2 பாயிண்ட்ஸ் அந்த லைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சாட் ஜிபிடி இப்போ மேத்தமெட்டிக்கல் டெஃபினிஷன்ஸ் கொடுக்குறதோட மட்டும் இல்லாமல் சிமுலேஷன்ஸையும் நமக்கு கொடுக்குது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு இன்ட்ராக்டிவ் சிமுலேஷன்ஸாக நம்ம மேத்தமெட்டிக்ஸை லேர்ன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் ஸ்லோப்பில் என்னென்ன டைப்ஸ் இருக்குலாம் இருக்குது அப்படின்னு நம்ம காட்டுறது பாருங்கள். பாசிட்டிவ் ஸ்லோப், நெகட்டிவ் ஸ்லோப், ஜீரோ ஸ்லோப், அன்டிஃபைனைட் ஸ்லோப். பாசிட்டிவ் ஸ்லோப் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே இந்த சிம்பிள்லையும் காட்டுறாங்க பாருங்கள். ஸோ கோஸ் அப்வர்ட் அண்ட் டவுன்வர்டு, ஹரிசாண்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன் அப்படின்னு காட்டுது. இது இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுக்குறாங்க. ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் த பாயிண்ட்ஸ் 2,3 அண்ட் 4,7 கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த y2 மைனஸ் y1 பை x2 மைனஸ் x1 சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கான வேல்யூ கிடச்சிட்டோம். இதோட நம்ம மேக்ஸ்னாலே இந்த ரியல் லைஃப்பில் எங்கே யூஸ் ஆகுது அப்படிங்கிறதான் நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும். ஸோ அதுக்கான சொல்யூஷன்ஸையும் சாட் ஜிபிடி நமக்கு கொடுக்குது. ரியல் லைஃப் மீனிங் கொடுக்குது பாருங்கள். இஃப் ஸ்லோப் இஸ் 2 அப்படின்னா ஃபார் எவ்ரி 1 யூனிட் இன்க்ரீஸ் இன் எக்ஸ் y டிகிரிஸ் பை 2 அப்படிங்கிறத காட்டுது. எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பீடு, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ் இப்படிலாம் யூஸ் ஆகுது. அதே நேரத்தில் நம்ம வந்து ஜியோஜிப்ரா யூஸ் பண்ணி தான் மேக்ஸை விசுவலைஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ வாண்ட், ஐ கேன் ஷோ ஹவு டு ட்ரா ஸ்லோப் யூஸிங் ஜியோஜிப்ரா ஆர் கிரியேட் விசுவல் அனிமேஷன் கேட்குது. நான் என்ன பண்ணிட்டோம்னா எஸ்ன்னு கொடுத்து நான் ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கிரேட், ரைட், விசுவலைஸ் த ஸ்லோப் ஆஃப் த லைன் யூஸிங் ஜியோஜிப்ரா ஸ்டெப் பை ஸ்டெப். எப்படி ஜியோஜிப்ரா பண்ணலான்னு பாருங்கள். ஸ்டெப் 1, மெத்தட் 1 யூஸிங் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம் அண்ட் மெத்தட் 2 யூஸிங் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, ஃப்ளாட் 2 பாயிண்ட்ஸ் டைப் இந்த இன்புட் பார் 2 பாயிண்ட்டை கொடுக்குறோம் அண்ட் ட்ரா த லைன் டூல்ஸை யூஸ் பண்ணி அந்த 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணி ஒரு லைன் வரைய போகிறோம். அண்ட் ஃபைண்ட் த ஸ்லோப்புக்கு ஸ்லோப் a, b அப்படிங்கிற பாயிண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். யூ வில் சி த ஸ்லோப் ஆஃப் த வேல்யூ m ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே போல் ரெண்டாவது மெத்தட் கொடுத்துருக்காங்க, யூஸிங் ஈக்குவேஷன் லைன் கொடுத்துருக்காங்க. அதாவது y ஈக்குவல் டு 2x + 3 கொடுத்துருக்காங்க. இன்புட் பாரில் போய் டைப் பண்ணிவிட்டு ப்ரெஷ் என்டர் அண்ட் த கிராஃப் அப்பியர்ஸ் அண்ட் 2 இஸ் த ஸ்லோப், 3 இஸ் த y இன்டர்செப்ட் அப்படிங்கிறத நம்ம விசுவலைஸ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம ஜியோஜிப்ராலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி பார்க்கலாம். சாட் ஜிபிடியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஜியோஜிப்ராவையும் நம்ம இன்டெகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சாட் ஜிபிடி அண்ட் ஜியோஜிப்ரா ரெண்டும் இன்டெகிரேட் பண்ணி நம்ம மேத்தமெட்டிக்ஸ் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக விசுவலைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ நான் ஜியோஜிப்ரா எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஜியோஜிப்ரா கிளாசிக் நான் எடுத்திருக்கேன். சாட் ஜிபிடியில் எனக்கு சில கமெண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டை கொடுக்க சொல்லிச்சு. 2,3 என்டர் கொடுத்துட்டேன். ஒரு பாயிண்ட் ஏங்கிற பாயிண்ட்டு. அடுத்த பாயிண்ட் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, பி வந்து 4,7. ஸோ நான் 4,7 சொல்லி என்டர் கொடுக்குறேன். பின்னு ஒரு பாயிண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. அடுத்து நமக்கான கமெண்ட் என்ன வந்துச்சு பார்த்தீங்கன்னா, லைன் டூல்ஸில் போயிட்டு இந்த ஏயும் பியும் நம்ம கனெக்ட் பண்ணணும். நமக்கான ஒரு லைன் கிடச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்லோப் அப்படின்னு டைப் பண்ணி ஸ்லோப் கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லைனோட லேபிள் பார்த்திங்கன்னா எஃப்னு இருக்குது. எஃப் கிளிக் பண்ணால் இங்கே பாருங்கள், ஸ்லோப் வந்து 2 அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு மெத்தடில் நம்ம பார்த்தோம். அடுத்தது நமக்கு இன்னொரு மெத்தட் கொடுத்துருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் ஆஃப் த லைனை டேரெக்டாகவே டைப் பண்ணுறது. என்ன கொடுத்துருந்தாங்கன்னா, y ஈக்குவல் டு 2x + 3 கொடுத்துருந்தாங்க. நம்ம இங்கே ஒய்ன்னு மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை, 2x + 3 அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் என்டர் பண்ணாலே போதும். ஸோ நமக்கான ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் வந்து நமக்கு கிடச்சிடும். ஸோ இதோடைய ஸ்லோப்பை நம்ம டூல்ஸை பேஸ் பண்ணி நமக்கு கண்டுபிடிக்கலாம். ஆங்கிள் மெஷர்மெண்ட் டூல்ஸில் போனீங்கன்னா ஸ்லோப்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைன் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா
நமக்கான ஸ்லோப் வந்து பார்த்திங்கன்னா 2ன்னு நமக்கு கிடைச்சிடும். ChatGPT ப்ளஸ் ஜியோஜிப்ரா ரெண்டுமே நம்ம என்ன பண்ணலாம்னா இன்டெகிரேட் பண்ணி மேக்ஸ் கான்செப்டை ரொம்ப ஈஸியாக நம்மளுடைய மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.